ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி வடாம், அதாவது ரேஷன் அரிசியில் வடாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து நீட்ட வடானும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கில்லு வடானும் நான் வந்து போடுறேன். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வத்தல் செய்யறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ரேஷன் அரிசியை வந்தோடனே நல்லா புடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரேஷன் புழுங்கரிசி. இப்போது நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரேஷன் புழுங்கரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து இன்னொரு கப் ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக நான் வந்து 2 கப் அளவுக்கு, இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு 4-5 டைம்ஸ் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை நான் ராத்திரி ஃபுல்லாக ஓவர் நைட் வந்து இதை வந்து ஊற வைக்க போகிறேன். நான் காலையில் வந்து அரைச்சிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இது ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து தாராளமாக ஊற்றி வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்தளவுக்கு நான் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். நம்ம வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி, ஸோ 8 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வந்து இந்த தண்ணியில் வந்து உப்பு போட்டுடலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா சில டைம் விதைலாம் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம குழலில் போடும்போது மாட்டிக்கும், முறுக்கு அச்சில் போடும்போது. அதுக்கு தான். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், வாசனையாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம வந்து ஃபுல்லாக கலரிக்கலாம். இப்போ மாவை ஃபுல்லாக கொட்டியாச்சு. இப்போ வந்து கைவிடாமல் வந்து நம்ம கண்டினியூஸாக கலரிண்டே இருக்கணும். மாவு நல்லா கெட்டிப்பட்டு வரும், அது வரைக்கும் கலரிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கலரி எடுத்திருக்கேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து இது நல்லா பபுள்ஸ் வரும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறேன். பபுள்ஸ் வந்தால் தான் அது வந்து வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வெந்நீர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தண்ணி சரியாக இருக்குது. பாருங்கள், பபிள்ஸ் நடுவுலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இதுதான் ஸ்டேஜு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு பார்க்கலாம். இப்போ கையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்போ சும்மா மேலாக இப்படி தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது. இதுதான் ஸ்டேஜு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா எலுமிச்சம்பழம் ஊற்றிடாதீங்க, அதை வந்து நம்மளோட வடாம் வந்து செவந்து போயிடும், அதுக்காக தான். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வடாம் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் நான் வந்து வத்தல் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு ஆவின் கவர் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து இந்த மாதிரி நீட்டமாக புழிஞ்சு விட்ருக்கேன். அப்புறம் மீதி இருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் உங்களுக்கு வருதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்ட 2 கப் அரிசிக்கு வந்து இவ்வளோ வடாம் வந்திருக்கு. இது வந்து நல்லா 2-3 டேஸ் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வத்தல் வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு. வெயில் ஒரு 2 நாள் வச்சுருந்தேன், எல்லாமே பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு பார்க்கலாம். இப்போது வானொலி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கட்டை வடை போட்டிருக்கேன். நீட்ட வடமாக இருக்குல்ல, பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து கிள்ளி வச்சோம் இல்லையா அந்த வடை, அதுவும் நல்லா பொரியும். அதை நான் 3 போட்டு பொரிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்மளோட சூப்பரான ரேஷன் அரிசியில் போட்ட வடை தான் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.